வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் vlog. ஸோ இப்போ டைம் வந்துட்டு ஒரு 6:20 ஆகுது. ஸோ இப்போ என்னோடய பிளான் என்னென்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு ஜிம்முக்கு போகிறது தான். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. திடீர்னு வந்துட்டு vlog எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இந்த vlog நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப பேச வேணாம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. Nature's gentle call, emerald dreams, a golden sun, two distant worlds now flow as one. In this quiet, sacred space, time unwinds with timeless grace. And finally almost 5 kilometers travel பண்ணி ஜிம்மை ரீச் பண்ணிட்டேன். Harp strings hum a forgotten tune beneath the crescent silver moon. எனக்கு ஃபுல்லாக வீடியோஸை ஷூட் பண்ணுறதுக்கு என்னோட இந்த ட்ரைபாட் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் அசெம்பிள் பண்ணிடலாம். Shadows into light. ஸோ நேற்று ஈவினிங் வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபுல் டே. ஸோ ஃபுல் டேயில் வந்துட்டு என்ன மசில்ஸ் வந்துட்டு டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா பெக் மசில், ட்ராப்ஸ், அதுக்கப்புறமா பைசப்ஸ். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணி ஆகணும். பிகாஸ் அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜாயின்ஸில் வர இன்ஜுரிஸ் அண்ட் பெயினை ரெடியூஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்ததுனால அதுவே கார்டியோக்குள்ளே வந்துடும். ஸோ தட் இங்கே வந்து எகெயின் சைக்கிளிங் பண்ண மாட்டேன். பாடியை மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுவேன். நான் ஜிம் ஜாயின் பண்ண புதுசில் வார்ம் அப் பண்ணுறேன்னு பேரில் சும்மா ஒரு இடத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணேன். ஜாயின்லாம் செம்ம பெயின். அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஆச்சும் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வார்ம் அப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எனக்கு பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் லேட் புல் டவுன். தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு ஒர்க் அவுட்டை மட்டும் ஏன் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக் சைடில் லேட்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி லேட் புல் டவுன் பண்ணுறது. லேட் மசில் தான் நம்மளுடைய பேக் சைடுக்கு வைடர் அண்ட் வி ஷேப்பை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓரளவு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதை ஏன் பண்ணுறாங்கன்னு ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Harp strings hum a forgotten tune beneath the crescent silver moon. Flute's pure voice, a spirit bright, guiding shadows into light. Emerald dreams, a golden sun, two distant worlds now flow as one. In this quiet, sacred space, time unwinds with timeless grace. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது தான் பெக் மசிலுக்கான லாஸ்ட் எக்ஸசைஸ். இதை டீ பார் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் பண்ண போகிற ஒர்க் அவுட் பைசப்ஸ்க்கு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மசில்னா அது பைசப்ஸ் தான். எதை மிஸ் பண்ணாலும் பைசப் ஒர்க் அவுட்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன்.
ஸோ அவ்வளவுதான், இன்றைக்குரிய எல்லா ஒர்க் அவுட்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.